Hi all, welcome to TNPSC Prep Simplified. இன்னைக்கு எக்கனாமியில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம், ஃபிஸ்கல் பாலிசி. நம்ம இதுக்கு முன்னாடி பட்ஜெட் வரைக்கும் பார்த்துருக்கோம். மானிட்டரி பாலிசி, பட்ஜெட்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசி, தமிழில் வந்து நிதி கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஃபிஸ்கல் பாலிசியும் மானிட்டரி பாலிசி இது ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் கவர்மெண்ட் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் வந்து அந்த எக்கனாமியை வந்து பூஸ்ட் பண்ணும், இல்லை சரி பண்ணணும், அப்லிஃப்ட் பண்ணும், அதாவது எக்கனாமி வந்து ஹெல்த்தியாக மாற்றணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாலிசியும் வச்சு தான் மாற்ற முடியும். ஓகேங்களா? மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது நம்மளுக்கு நேம்லேயே இருக்கு. அது வந்து பணத்தை ரிலேட் பண்ணது. ஒரு எக்கனாமியில் எவ்வளோ பணம் வந்து சர்க்குலேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரெப்போ ரேட்ஸ் இது மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ், குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் ரெண்டுமே நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ மானிட்டரி பாலிசி பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு வாங்க. பிகாஸ் அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இதில் சொல்கிற ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா ஒன்றும் இல்லை. பேங்க் இப்போ மானிட்டரி பாலிசினா பேங்க்கும் அதில் ரிலேட் ஆவாங்க. கரெக்டுங்களா? பணத்தை ரிலேட் பண்ணது. ஆனால் ஃபிஸ்கல் பாலிசினா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபிஸ்கல் பாலிசிக்குள்ளே வரும். அதை வந்து எதுக்கு பண்ணுறாங்க, அப்ஜெக்டிவ் எதுக்கு என்ன அப்படின்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ எக்கனாமி நல்லா இருந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட் கரெக்டாக இருக்கும். கரெக்டுங்களா? ஏன் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிச்சாதான் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக புஷ் பண்ணுறதுக்கு ஃபிஸ்கல் பாலிசியில் நிறையா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அடுத்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. இப்போ இன்ஃப்ளேஷன் ரொம்ப கண்ட்ரோலை மீறி போகுதுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு எல்லாத்தோட விலைவாசியும் ஏறும், திடீர்னு இறங்கும். ஸோ இப்படி இல்லாமல் ஸ்டேபிளாக ப்ரைஸை வச்சுருக்கணும். அதாவது கரெக்டாக இப்போ ஒரு வருஷத்துக்கு எந்த கரன்சியாக இருந்தாலும் இன்ஃப்ளேட் ஆகும். இந்தியாவில் வந்து அஃபிஷியலாக எவ்வளோ சொல்லுவாங்க, வருஷத்துக்கு வருஷம் 6% இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. அடுத்தது எக்கனாமிக் க்ரோத். ஆப்வியஸ்லி கவர்மெண்ட்டு எக்கனாமிக் ரிலேட்டடாக என்ன பண்ணாலும் அதோட அப்ஜெக்டிவ் வந்து எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கும். அடுத்தது ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ரிசோர்ஸஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். அதாவது இப்போ கவர்மெண்ட்டு வந்து சப்சிடி தராங்க அப்படின்னா அது எல்லா செக்ஷன்லையும் அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ எவ்வளோ சப்சிடிக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாமே ஃபிஸ்கல் பாலிசியில் வரும். எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அப்புறமா ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதும் ஃபிஸ்கல் பாலிசியோட ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ். கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா இப்போ நம்ம எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், எய்தர் நம்ம கிட்ட அமௌண்ட் வந்து இருக்கணும். கரெக்டுங்களா? எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அமௌண்ட் நம்மளுக்கு வேணும். எய்தர் நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்கணும், இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்க பிளானை நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ண முடியணும். எய்தர் பேங்க்ல லோன் மூலியமாவோ, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாவோ. அப்போ அந்த மூலதனம் அப்படின்னு சொல்ற கேபிட்டல் வந்து எப்போ ஒரு கண்ட்ரியில் அதிகமாக இருக்கும், சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும்போது கேபிட்டல் அதிகமாகும். பிகாஸ் இண்டிவிஜுவல் பர்சன் சேவிங் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அது மூலியமா என்ன ஆகும், புது கம்பெனிஸ்க்கும் கேபிட்டல் கிடைக்குது, ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிஸ்க்கு கேபிட்டல் கிடைக்குது. கரெக்டுங்களா? எப்படி அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க வந்து ஷேர்ஸை விற்கிறாங்க பப்ளிக் ஃபோரம்ல வந்து. இப்போ எங்களோட ஒரு 40% ஷேர், எங்கள் கம்பெனியோட 40% ஷேரை பப்ளிக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வாங்கிக்கோங்க, ஒரு ஷேரோட ரேட் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? நம்ம எப்போ போய் அதை வாங்குவோம், நம்ம கிட்ட காசு இருந்தால் தான் வாங்குவோம். ஸோ இப்போ இது 1% கிட்ட பார்க்கும்போது அது சேவிங்காக இருக்கும். அதுவே இந்தியாவில் அப்படின்னு ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக பார்க்கும்போது அதை வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்லுவோம். கேபிட்டல் ஃபார்மேஷன் எப்போ இருக்குன்னா, எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறைய டேக்ஸ் கட்டுறோம். ஓகேங்களா? அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கும், சேவிங் கம்மியாக இருக்கும். இப்போ நான் டேக்ஸ் ரொம்ப கம்மியாக பே பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கும், சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட் பண்ணுவேன், கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இது மூலியமாகவும் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இன்டெப்த்தாக நம்ம உள்ளே போக போக பார்க்கலாம். அடுத்தது ரீஜனல் பேலன்ஸ். ஸோ இந்தியா வந்து ரொம்ப டைவர்ஸான கண்ட்ரி. அதில் எல்லா ரீஜியனுமே ஈக்குவலாக டெவலப் ஆகிற மாதிரி இருக்கிறதுமே ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா? ஸோ ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசினா கடைசியாக ஒன் லைனில் சொல்லணும்னா, கவர்மெண்ட் அவங்களோட டேக்ஸை, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களோட செலவு, டேக்ஸ் இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகளையும் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு பாலிசி தான் ஃபிஸ்கல் பாலிசி. ஓகேங்களா?
ஸோ ஃபிஸ்கல் பாலிசினாவே நம்மளுக்கு என்ன மைண்டில் ஆகணும், டேக்ஸ் வரணும், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் வரணும். ஓகேங்களா, இது ரெண்டையும் தான் மெயினாக வச்சு ஃபிஸ்கல் பாலிசி இருக்கும். ஸோ ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இந்த ஃபிஸ்கல் பாலிசி வந்து எதை சுற்றி இந்த ஃபிஸ்கல் பாலிசி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மொத்தமாக 3 இருக்கு. ஒன்று வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸேஷன், மூணாவது வந்து பார்த்தோம்னா பாரோயிங். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எதுலலாம் செலவு பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க, சப்சிடி கொடுப்பாங்க, பென்ஷன் கொடுப்பாங்க, ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஸோ சேலரி கொடுப்பாங்க, கரெக்டுங்களா. ஸோ இது எல்லாமே என்னது, கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி ஏற்ற போகிறோம், பென்ஷனும் அதிகமாக கொடுக்க போகிறோம், சப்சிடியும் அதிகமாக தரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது, கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அரசு செலவு வந்து அதிகமாக போகுது. ஆனால் என்ன ஆகுது, பீப்புள் கிட்ட, நார்மல் பீப்புள் கிட்ட கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம கிட்ட காசு தான் நம்ம சும்மா இருப்போமா, ஆப்வியஸ்லி இருக்க மாட்டோம். நம்ம போய் ஏதாச்சும் வாங்குவோம், திங்ஸுக்கு நிறைய டிமாண்ட் வரும், கரெக்டுங்களா. ஒரு லெவல் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிமாண்ட் வந்து எக்கனாமியை வளர்க்கும். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ரீசனா மாறிடும். ஓகேங்களா, ஸோ அதனால என்ன ஆகுது, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் ரொம்பவும் செலவு பண்ணாலும் எக்கனாமிக்கு பிரச்சனை. ஓகேங்களா, அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ரொம்பவுமே கம்மியா செலவு பண்றாங்க அப்படின்னா அதுவுமே பிரச்சனை. இப்போ சேலரி எல்லாம் ரொம்ப வருஷமா ஏத்தாம அப்படியே இருக்கு அப்படின்னா டிமாண்டே இருக்காது, கரெக்டுங்களா. ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி இருக்காங்கன்னா அதில் ஒரு செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பாங்க, சில ஏஜ் ஆனவங்களாம் அந்த சப்சிடி பேஸ் பண்ணி பென்ஷனை பேஸ் பண்ணி எல்லாம் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கு அப்படின்னு என்ன ஆகும், டிமாண்டும் குறையும். அப்போ எக்கனாமிக் க்ரோத் இருக்காது, பிகாஸ் டிமாண்ட் குறையுதுன்னா அதுக்கான பிஸ்னஸ் பெருசாக நடக்காது, அப்போ நம்மளுக்கு எக்கனாமிக் க்ரோத்துமே இருக்காது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவும் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதை வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, இது வந்து நான் ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் உங்களுக்கு இதுல எல்லாமே கொடுத்துருக்கேன். மோஸ்டா இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 12th ஸ்டாண்டர்ட்ல 9th சாப்டர் எக்கனாமி புக்ல வந்து இருக்கு. 50% வந்து அதுல இருந்து எடுத்திருக்கேன், 50% நான் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ தமிழ் இங்கிலீஷ் பிடிஎஃப் ரெண்டுமே நான் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது டாக்ஸேஷன் நம்ம பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அந்த டேக்ஸ் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வரும். ஸோ ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக் இன் இந்தியா, அப்புறம் அட்டல் இன்னோவேஷன் மிஷன், இதுலலாம் பார்த்தோன்னா ஸ்டார்ட் அப்க்கு இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிஸ்க்கு சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க, கரெக்டுங்களா. இது மூலியமா எக்கனாமி பூஸ்ட் ஆகுது. அது அவங்க அப்போ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ரெவென்யூ ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ டாக்ஸேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும், கரெக்டுங்களா. ஆனால் இன்னொன்று யோசிச்சுப்பாங்க, டாக்ஸேஷன் அதிகமாக இருந்தால் பீப்புள் கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்கும், அப்போ என்ன ஆகும், பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பீப்புள் வந்து டிமாண்ட் கம்மியாக ஆகும், அப்போ எக்கனாமிக் க்ரோத் இருக்காது. இப்போ பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சப்சிடி கொடுக்குறாங்க, வாங்குறதுக்கு யாருமே ரெடியா இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் என்ன ஆகும். ஸோ டாக்ஸேஷனுமே அதிகமாகுது, ரொம்ப அதிகம் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணுறதுமே எக்கனாமியில் கரெக்டாக இருக்காது. பேசிக்லி இந்த மூணுமே, இந்த ரெண்டுமே, செலவும் சரி டாக்ஸேஷனும் சரி, கரண்டா இப்போ எக்கனாமி என்ன கண்டிஷன்ல இருக்கு அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் மைனஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாரோயிங். ஸோ நம்மளுக்கு தெரியும் முக்காவாசி கண்ட்ரியோட பட்ஜெட் வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் கிடையாது, டெபிசிட் பட்ஜெட் தான். டெபிசிட் பட்ஜெட்னா என்னது, வரவை விட செலவு ஜாஸ்தியா இருக்கு, அப்ப கண்டிப்பா கடன் வாங்குவாங்க, கரெக்டுங்களா. இப்போ கண்ட்ரி கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க, நான் வந்து செலவையும் குறைக்க மாட்டேன், டாக்ஸேஷனை அதிகப்படுத்த மாட்டேன், கடன் மட்டும் நான் வாங்கி வாங்கி எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் நான் பே பண்ணணும், அதுக்கும் நான் இன்னொரு பக்கம் கடன் வாங்குறேன், இந்த மாதிரி போனாங்கன்னா என்ன ஆகும், அது எக்கனாமி கொலாப்ஸ் ஆயிடும், கரெக்டுங்களா. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஃபிஸ்கல் பாலிசி கீழே வரும், அதாவது கடனையும் கட்டுக்குள்ள வச்சிருக்கணும், அதுவுமே ஃபிஸ்கல் பாலிசியோட ஒரு ஒர்க் தான். ஓகேங்களா, ஸோ ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வருது, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸேஷன், பாரோயிங். ஓகேங்களா, நான் ஏன் இதை இன்டெப்த்தாக சொல்லனா, டாக்ஸேஷன் வந்து நான் ஆல்ரெடி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதை நீங்கள் பார்த்துப்பீங்கிறதுனால தான் நான் இங்கே அது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. பப்ளிக் டெப்ட், இந்த பாரோவிங் கான்செப்ட் நான் ஆல்ரெடி வீடியோலேயே கவர் பண்ணிட்டேன்,
அதனாலதான் உங்களுக்கு நான் ரொம்ப இன்டெப்தா இங்க எதுவுமே நான் அதை பத்தி சொல்லல. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது நம்ம மானிட்டரி பாலிசி பார்த்தோம். எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி, கான்ட்ராக்டரி மானிட்டரி பாலிசின்னு. அதே மாதிரி 2 டைப் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி இருக்கு. எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி ஃபிஸ்கல் பாலிசி. சாரி, கான்ட்ராக்டரி ஃபிஸ்கல் பாலிசி. நேம்லேயே நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்பான்ஷனரினா விரிவாக்கம் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அப்போ அமௌண்ட் மணி வந்து எக்கனாமில அதிகமாக போகுது. மணி அதிகமாகணும்னா என்ன பண்ணும்? பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தணும், டேக்ஸை வந்து குறைக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்படி இருந்தா பீப்புள் கிட்ட மணி இருக்கும். அதுதான் இந்த ஃபிஸ்கல் பாலிசியில வந்து பண்ணுவாங்க. இதை வந்து பம்ப் பிரைமிங் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியில கவர்மெண்ட் வந்து இன்க்ரீசஸ் ஸ்பெண்டிங் அண்ட் ரெடியூசஸ் டேக்ஸ் லெவல் டு இன்க்ரீஸ் தி டிமாண்ட் இன் தி எக்கனாமி. எக்கனாமியில டிமாண்டை அதிகப்படுத்துக்குது. அக்ரிகேட் அப்படின்னா எப்படி சொல்லலாம், கூட்டமா கூட்டுன்னு ஒரு மீனிங் வரும். அதாவது இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் டிமாண்ட்னா ஃபுட் ஐட்டம் டிமாண்ட்னு சொல்லுவோம். இப்போ எக்கனாமில கிடைக்கிற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸையும் நீங்க கம்பைன் பண்ணி சொல்றீங்கன்னா அதை அக்ரிகேட் டிமாண்ட், அக்ரிகேட் சப்ளைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாங்க, இந்த ஃபிஸ்கல் பாலிசியில எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தி டாக்ஸேஷன் வந்து குறைச்சு அமௌண்ட்டை வந்து பூஸ்ட் பண்றாங்க. எக்கனாமில பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறாங்க. இது வந்து எக்கனாமில காசை வந்து பம்ப் பண்றதுனால இது வந்து பம்ப் பிரைமிங் அப்படின்னு இந்த பாலிசியை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா கான்ட்ராக்டரி ஃபிஸ்கல் பாலிசி. இந்த நேம்லயே இருக்கு, சுருக்குதல் அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்னது, எக்கனாமியில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு. கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணும்? எக்ஸ்பெண்டிச்சரை கவர்மெண்ட் வந்து குறைக்கணும், டேக்ஸை அதிகப்படுத்தணும். அதாவது பீப்புள் கிட்ட இருந்து டேக்ஸா காசை வாங்கி வச்சுக்கணும், செலவும் பண்ணக்கூடாது. இதுதான் கான்ட்ராக்டரி ஃபிஸ்கல் பாலிசி. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்டோட ஃபிஸ்கல் பாலிசி வந்து எக்கனாமி ஸ்டேபிளைஸ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் சைக்கிள்ஸ்ல. பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பூம், ரெசஷன், ரெக்கவரி, டிப்ரெஷன், இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் சைக்கிள்னால எக்கனாமி ரொம்ப அஃபெக்ட் ஆகாம இருக்கணும், ஸ்டேபிளாகவே இருக்கணும். இப்போ பார்க்குறோம், இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த எக்கனாமி எவ்வளோ, அந்த பீப்புள் எவ்வளோ கோ த்ரூ பண்ணுவாங்க. அப்போ இதை வந்து ஒரு அளவுக்கு ஸ்டேபிளைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ பூம், நம்மளுக்கு தெரியும் எக்கனாமி பூம் ஆகுது அப்படின்னா நல்லது தானே. அது ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இப்போ பூம்னா பிஸ்னஸ் அதிகமாக நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஒரு எக்கனாமியில் ஒரு 100 பென்ஸ் தான் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? 100 பென் தான் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் என்னோட கண்ட்ரி கெப்பாசிட்டிக்கு. இப்போ ஆல்ரெடி 80 பென் நான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சடனா வந்து மணி அதிகமா வருது. அப்ப நான் என்ன பண்றேன், 100 பென்னும் நான் வந்து ஃபுல் கெப்பாசிட்டியில நான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனா இந்த டிமாண்ட் வந்து இன்னும் அதிகம் தான் ஆகுதே தவிர கம்மியா ஆகல. ஆனா என் கெப்பாசிட்டியை என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகும், நான் வந்து ரேட் ஏத்த ஆரம்பிப்பேன். ஏன்னா என்கிட்ட 100 பென் இருக்கு. ஆனா வாங்குறதுக்கு 200 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ எவ்வளவு ரேட்டு கொடுத்தாலும் நான் வாங்குறேன்னு சில பேர் இருப்பாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பெண்ணை நான் இனிமே 20ன்னு சொல்லுவேன். அது அப்படியே காலப்போக்கில் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டுங்களா? ஸோ பூமுமே ஒரு லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதுவுமே நல்லது கிடையாது. அதே மாதிரி ரெசஷன் இருக்கு, அதாவது குரோத்தே இல்லாமல் இருக்கும். பூம்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும், பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும், அதுதான் பூம். ஓகேங்களா? இப்போ பூம் டைம்ல நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்லாவே போகும். நீங்க எதை வித்தீங்கனாலும் வாங்குறதுக்கு பீப்புள் கிட்ட காசு இருக்கும், அது ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டு இருக்கும். அது அது ஒரு டைம் பீரியட்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெசஷனை நோக்கி வரும். ரெசஷன் அப்படின்னா அப்படியே படிப்படியா குறையும். இதுக்கு மேலே 100 பென் நான் வித்துட்டு இருப்பேன், அப்படியே 70 ஆகும், 50 ஆகும், 40 ஆகும். அதுதான் ரெசஷன். அது அப்படியே ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போய் 10 பென் தான் விற்கிது அப்படின்னா அது வந்து டிப்ரெஷன், க்ரோ, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதுல இருந்து மறுபடியும் கொஞ்சம் பெட்டரா விற்கிது அப்படின்னா ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரெசஷன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா ஐடியில் நிறைய பேருக்கு ஜாப் போகுது ரெசஷன்னால நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரெசஷன்னா ஒன்றும் இல்லை, எப்படி சொல்லலாம், பொருளாதார மந்த நிலை அந்த மாதிரி தமிழ்ல நியூஸ்ல எல்லாம் கேட்டிருப்போம். கரெக்டுங்களா? அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படின்னா அது ரெசஷன். பிஸ்னஸஸ் எல்லாம் பெருசா ப்ராஃபிட் பண்ண முடியல, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குன்னா ரெசஷன். எம்ப்ளாய்மெண்ட்டும் டக்குன்னு கிடைக்குது,
ஐடி பூம்னு சொல்லுவோம் கரெக்ட்டுங்களா? இந்தியால ஒரு 2007-8 அந்த டைம்லேருந்து 2013-14 வரைக்குமே பூம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா கீழே போயிட்டே இருந்தது. இப்போ ரெசெஷனை நோக்கி போயிட்டு இருக்கு கரெக்ட்டுங்களா? ரெசெஷன் வந்தே ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பூம்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்ஜினியரிங் படிச்சாவே வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏன்? பிகாஸ் அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி அப்ப பாத்தீங்கன்னா லேண்டு, ரெண்ட் இது மாதிரி எல்லா காரு இது மாதிரி எல்லாத்தோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு கரெக்ட்டுங்களா? ஏன் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு பீப்புள் இருந்தாங்க. ஏன்னா அதிகமா சேலரி வாங்குறாங்க. ஸோ டிஸ்போசபிள் இன்கம் அதிகமா இருக்கு, அவங்க செலவு பண்றாங்க, ஸோ ரேட் அதிகமாகுது. இதுதான் பூமோட கேரக்டர்ஸ். ஸோ பூம், ரெசெஷன் இதுல வர ஷாக்கை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கவுண்டர் சைக்ளிக்கல் பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெசெஷன்ல இருக்கு, ஆனால் ரெசெஷன்லேயே இருந்தால் நல்லது கிடையாது. ஏன்னா எக்கனாமியில் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அப்படின்னா டிமாண்ட் இருக்காது. என்கிட்ட காசு இல்லை, நான் போய் என்ன வாங்க போறேன்? டிமாண்ட் இல்லைன்னா பிஸ்னஸும் இருக்காது. பிஸ்னஸ் நடக்கலைன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. இது ஒரு சர்க்கிள் மாதிரி போகுதுங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெசெஷனை டேக்கிள் பண்ற மாதிரி நான் வந்து பாலிசி கொண்டு வருவேன். எப்படி நான் கொண்டு வருவேன் அப்படின்னா, டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன்? சப்சிடி இன்க்ரீஸ் பண்ணுவேன், டேக்ஸ் லெவலை குறைப்பேன். இப்படி பண்ணும்போது டிமாண்ட் வரும். இப்போ என்கிட்ட வேலை இல்லை, நான் செலவு பண்ணல, ஆனா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்ட்டுங்களா எக்கனாமியில. அப்போ அவங்க டேக்ஸ் வந்து கம்மியா பே பண்றாங்கன்னா அவங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாகும். அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் கிட்ட டிமாண்ட் வைப்பாங்க. ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்படி பண்ணி ரெசெஷனை வந்து கொஞ்சம் கவுண்டர் பண்ணுவாங்க. கவுண்டர்னா எப்படி சொல்லலாம்? அதுக்கு ஆப்போசிங்கா நம்ம பண்றது. இப்ப கீழே போயிட்டு இருக்குன்னா அதை மேல கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாக்குறது. அதுவே மேல போயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கீழே கொண்டு வர்றதுக்கு என்னன்னு பாக்குறது. கீழே கொண்டு வரணும் என்ன பண்ணும்? பீப்புள் நிறைய செலவு பண்ணுவாங்க பூம் ஃபேஸ்ல, அப்போ அவங்களுக்கு நிறைய டாக்ஸேஷன் போடணும். இதுதான் கவுண்டர் சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி. இது ரெண்டுமே ஸ்கூல் புக்ல கிடையாது, நான் வெளியிருந்து தான் உங்களுக்கு பார்த்து நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ரெசெஷன் ஃபேஸ், பூம் ஃபேஸ் அதுக்கு ஆப்போசிட்டா மாத்துற மாதிரி. பூம்ல இருந்து கொஞ்சம் கீழே வருது, ரெசெஷன்ல இருந்து கொஞ்சம் மேலே போகுது. ஸோ இந்த கான்செப்ட்ல இருக்கு அப்படின்னா அதை வந்து கவுண்டர் சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவோம். அதுவே ப்ரோ சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசினா, ப்ரோனா நம்மளுக்கு தெரியும், அதோட சைடு எடுக்கிறோம். இப்போ ரெசெஷனா அந்த ரெசெஷனையே இன்னும் அதிகப்படுத்துறோம். பூமா அந்த பூமவே அதிகப்படுத்துறோம் அப்படின்னா அது ப்ரோ சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெருசா கவர்மெண்ட்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது டேஞ்சரஸ். இப்போ பூமியவே ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் 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 நிறைய பிசினஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா எக்கனாமியில கான்செப்ட் இருக்கு, ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு. ஒரு கண்ட்ரியில இதுதான் கெப்பாசிட்டி அப்படின்னு பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா? ஸோ அந்த பொட்டன்ஷியலை புஷ் பண்ண முடியாது. அப்போ அந்த ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு வந்துட்டாங்க, பீப்புள் கிட்டே நிறைய காசு இருக்கு, ஆனால் இன்னும் வேணும்னு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கொலாப்ஸ் ஆகும். எக்கனாமி வந்து அந்த கண்ட்ரியோட எக்கனாமி லாங் டேர்ம்ல கொலாப்ஸ் ஆயிடும். அதே தான் ரெசெஷன். ரெசெஷன்ல இருக்கிறதுல இன்னும் டேக்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னாகும்? அந்த எக்கனாமி கிராஜுவலா கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ ப்ரோ ஃபிஸ்கல் சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி பெருசா கவர்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. பட் இந்த ரெண்டு டைப் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் பாலிசி அப்படின்னா, கன்சாலிடேஷன் அப்படின்னாவே நமக்கு அந்த மீனிங் புரியும் கரெக்டுங்களா? ஸோ பப்ளிக் டெப்டை குறைக்கிறது. நம்ம காசு எல்லாத்தையும் எப்படி சொல்லலாம், இப்போ கவர்மெண்ட்டை அவங்க எக்கனாமி வந்து ப்ராப்பரா ரன் பண்றதுக்கு அவங்கனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ, கரெக்டா அந்த மணியை மெயின்டைன் பண்ண முடியுமோ யோசிச்சு பண்றதுதான் இந்த ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் பாலிசி. இது ஒரு டைப் கிடையாது. இது வந்து என்னன்னா இனிமே நாங்கள் கடன் கம்மி பண்ணிப்போம் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஒரு பாலிசி மாதிரி. ஓகேங்களா? ஃபிஸ்கல் டெபிசிட்டை கீழே கொண்டு வர்றதுக்காக பாரோயிங்ஸை குறைக்கணும். பாரோயிங்ஸை குறைக்கணும் அப்படின்னா செலவுல இதெல்லாம் தேவையில்லையோ அதை குறைக்கணும். அதுதான் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் பாலிசி. இதோட நம்மளுக்கு ஃபிஸ்கல் பாலிசி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃபிஸ்கல் பாலிசினாவே டேக்ஸ், கவர்மெண்டோட செலவு, இது ரெண்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003. இது வந்து எதுக்குன்னா, இது வந்து 2004ல இருந்து
என்ஃபோர்ஸ் ஆகிருக்கும். ஜூலை 2004 என்ஃபோர்ஸ் ஆகிருக்கும். இந்த ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இந்த ஏர்லி 2000s என்ன ஆயிருக்குன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட் ரொம்ப அதிகமாயிருக்கும். அதாவது வரவை விட செலவு ரொம்ப ஓவரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா கவர்மெண்ட் மாறி மாறி வரும்போது எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறதுக்காக அது தரேன் இது தரேன்னு ப்ராமிசஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா? அதை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் அவங்களோட மோட்டிவா இருக்குமே தவிர எக்கனாமி க்ரோ பண்ணணுங்கிற மோட்டிவ் அவங்களுக்கு இருக்காது. பீப்புளுக்கு ஏதாச்சும் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓட் எப்படி வாங்கலாம், பீப்புள் எப்படி இது பண்ணலாம் தான் பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா நம்மளது ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை விட நான் உங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் காட்டுவாங்களே தவிர டெவலப்மெண்ட்டை காட்டி ஓட் வாங்குற அளவுக்கு பீப்புள் அந்த டைம்லையும் சரி எஜுகேட் ஆகலை. கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, இதனால ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாயிட்டே போகுது. ஸோ அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வரணும். எக்கனாமியில் ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கு அந்த கவர்மெண்ட்டை ரெஸ்பான்சிபிள் ஆக்கணும்னு சொல்லி தான் இந்த ஆக்ட் 2003 வந்திருக்கும். என்ஃபோர்ஸ் ஆனது ஜூலை 2004 ஓகேங்களா? இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி இன் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட். இன்டர் ஜெனரேஷனல் அந்த நேம் நமக்கு தெரியுது. அடுத்தடுத்து வர கவர்மெண்ட் தலைமுறைங்களுக்கும் சேர்த்து யோசிச்சு நீங்க ஃபிஸ்கல் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அப்ஜெக்டிவ். அடுத்தது லாங் டேர்ம் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. கவர்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கணும்னா லாங் டேர்முக்கு தான் நீங்க பிளான் பண்ணணும், ஷார்ட் டேர்முக்கு இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு அப்ஜெக்டிவ். ரிமூவ் ஃபிஸ்கல் இம்பெடிமெண்ட்ஸ் இன் தி பார்ட் ஆஃப் growth. அதாவது வளர்ச்சியை நோக்கிய பாதையில் இருக்கிற பிரச்சனைகள் எடுக்கணும். இப்போ ஒரு கண்ட்ரி டெவலப்ட் ஆகணும்னா என்ன ஆகணும், அதுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கணும். ஏன்னா மூலதனம் இருந்தாதான் பிஸ்னஸ் நடக்கும், பிஸ்னஸ் நடந்தாதான் கண்ட்ரி டெவலப் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இது மாதிரி க்ரோத் ரிலேட்டடாக என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். டிரான்ஸ்பரன்சி இன் ஃபிஸ்கல் ஆப்ரேஷன். ஸோ கவர்மெண்ட்டு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுல டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். இதனாலும் தான் இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது 2018 அமெண்ட் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டாக. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் டெபிசிட்டோட லிமிட் எதுவாக இருக்கணும், 3% ஆஃப் ஜிடிபி பை March 31, 2021. ஆனால் நம்மளுக்கு கோவிட் வந்துருச்சு 2020-21. அந்த ஃபினான்ஷியல் இயரில் கோவிட் வந்தனால ஐ திங்க் 9 somethingல ஃபிஸ்கல் டெபிசிட் வந்திருக்கும். நம்மளால இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டேட்ஸ் 3%க்கு கீழே மெயின்டைன் பண்ணணும். இது என்னன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி. அவங்க ஜிடிபியில் 3%க்கு மேலே டெபிசிட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. டார்கெட் 2021 வச்சிருக்கோம். அதே தான் ஸ்டேட்டுக்கும். அடுத்தது டெப்ட் டார்கெட்ஸ். கடனுக்கும் டார்கெட்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டும் சேர்ந்து வாங்குற கடன் 60% ஜிடிபி தாண்டி இருக்கக்கூடாது. எப்போ 2024 to 2025 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள. ஸோ டார்கெட்னாவே நம்மளுக்கு தெரியும், டேட்டு கொடுத்து அந்த டேட்டுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே இது நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கணும். பண்ணமா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ ஜிடிபி 100 ரூபான்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 60 ரூபாயை தாண்டி கடன் இருக்கக்கூடாது. யாருக்கு? சென்டர் ஸ்டேட் ரெண்டு பேரும் சேர்த்தி. அதில் ஸ்டேட் 40, சென்டர் 20 இருக்கலாம், சென்டர் 50, ஸ்டேட் 10 இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் 60% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர்ஸ் டெட் நாட் exceed 40% of GDP by financial year. ஸோ சென்டரோட தனிப்பட்ட கடன் 40% ஆஃப் ஜிடிபியை தாண்டக்கூடாது. சென்டரும் ஸ்டேட்டும் சேர்ந்ததுல 60%. ஓகேங்களா? அடுத்தது பாரோயிங் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆர்பிஐ கிட்ட இருந்து கவர்மெண்ட் சும்மா பாரோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்டரி மார்க்கெட்ல ஆர்பிஐ மட்டும்தான் இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ கவர்மெண்ட்டுக்கு காசு வேணும். பீப்புள் கிட்ட இருந்து காசு கடனாக வாங்க போகிறாங்க. கவர்மெண்ட் எப்படி காசு வாங்குவாங்க? பில்லு இஷ்யூ பண்ணுவாங்க. பில்லுனா பேப்பர் டாக்குமெண்ட். ஓகேங்களா? நான் இந்த பர்சன் கிட்ட இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1000 ரூபாய் இந்த பர்சன் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் இவ்வளோ நாள். ஃபார் எக்ஸாம்பிள் 3 monthsல நான் திருப்பி கொடுப்பேன், 1200 ரூபாயை திருப்பி கொடுப்பேன் இந்த பேப்பர்ல எழுதியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். 3 மாசத்துல 100 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வருது 1000க்குன்னு சொல்லி நான் இந்த பில் வாங்குறேன். ஓகேங்களா? ஆனால் 2 மாசத்துல எனக்கு 1000 ரூபாய் நீட் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா இதை விற்பேன். இப்போ இது நான் வச்சிருக்கேன், பர்சன் ஏ வச்சிருக்கேன், வாங்கியாச்சு. யார்கிட்ட இருந்து? கவர்மெண்ட் கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன்.
இப்போ நான் இன்னொருத்தங்க கிட்ட விற்கிறேன், கரெக்ட்டுங்களா? இப்போ இதை வந்து செகண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வாங்கினவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க வாங்குறத செகண்ட் மார்க்கெட். இதுல வந்து ஆர்பிஐ தான் மீடியேட்டரா இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஆக்ட் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? பிரைமரி மார்க்கெட்னா நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, டைரக்டா வாங்கிக்கிறது. அதுவுமே எப்போ இருக்கணும்னா எஸ்கேப் கிளாஸ்ல இருக்கிற டைம்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு. எஸ்கேப் கிளாஸ்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். 2018 அமெண்ட்மெண்ட்ல தான் எஸ்கேப் கிளாஸ்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து அந்த டார்கெட் 3% ஆஃப் ஜிடிபி டார்கெட்டை வந்து எக்ஸீட் பண்ணலாம் 0.5% வரைக்கும். அதாவது 3.5% வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். எப்பெல்லாம்னா நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ், ஏதாச்சும் டெரரிஸ்ட் அட்டாக்கோ, வார் வர மாதிரி இருக்கிறது, டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர், இப்போ கோவிட் எல்லாம் வந்துச்சு கட்டுங்களா, அக்ரிகல்ச்சர் கிரைசிஸ், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், இப்போ சடனாக ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வரோம், நிறைய டேக்ஸ் சிஸ்டத்தெல்லாம் மாற்றி அந்த எக்கனாமியோட ஸ்ட்ரக்சர் லைட்டாக மாற்றுறோம். அந்த மாதிரி டைமில் வந்து எஸ்கேப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ப் டிக்ளைன் இன் ஜிடிபி க்ரோத், ஷார்ப்பாக ஜிடிபி க்ரோத் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருதுன்னா அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்டை மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இது வந்து எஸ்கேப் கிளாஸ்னு எப்படி சொல்லலாம்னா எக்ஸப்ஷன் மாதிரி. இந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அது எந்த மாதிரி டைம்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும், எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்துச்சுன்னு பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த எஸ்கேப் கிளாஸ் எதுக்கு? டெப்த், அந்த டார்கெட் இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது கேரண்டி கேப். Center shall not give additional guarantee exceeding 0.5% of GDP in any financial year on the security of Consolidated Fund of India. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஆர்பிஐ கிட்ட இருந்தோ இல்லை வெளியே ஏதாச்சும் ஒரு பேங்க், ஃபாரின் பேங்க் எங்கேயோ வந்து கடன் வாங்குறாங்க. இப்போ நம்ம கடன் வாங்குறோம்னா நம்ம வீட்டு பத்திரம் இல்லைன்னா நகை இது மாதிரி நம்ம பிளெட்ஜ் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? செக்யூரிட்டிக்காக. அதாவது நான் திருப்பி கொடுக்கலன்னா நீங்க இதை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ரீசனிங்ல. அப்போ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, இதை பிளெட்ஜ் பண்ணியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கடனுக்கு சென்ட்ரோட கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவையும் பிளெட்ஜ் பண்ண சொல்லி கூட சில டைம் கேட்பாங்க. ஸோ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை பிளெட்ஜ் பண்ணி வாங்க போறாங்க கடன் அப்படின்னா அந்த கடனோட அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்? 0.5% ஆஃப் ஜிடிபிக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ₹1 ₹100 எனக்கு வந்து ஜிடிபி இருக்கு. அப்போ நான் வந்து 50 பைசா மட்டும்தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பிளெட்ஜ் பண்ணி கடன் வாங்க முடியுமே தவிர ₹1 எல்லாம் நான் வாங்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் கேரண்டி கேப். ஐ திங்க் நான் புரிய வச்சேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் சொன்னது சரியா கன்வே ஆகலை, புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது காம்பன்சேட்டரி கிளாஸ். ஸோ ரியல் ஜிடிபி க்ரோத் வந்து 3%க்கு மேலே ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து குறைக்கணும். ஓகேங்களா? இப்போ எஸ்கேப் கிளாஸ் என்ன சொல்லுச்சு? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லாத வருது அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட் 0.5% இன்க்ரீஸ் ஆகலான்னு சொல்லுது. காம்பன்சேட்டரி கிளாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஜிடிபி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இயர் ஆன் இயர். இப்போ 4 குவார்ட்டர் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 3%க்கு மேலே வளர்ந்துருக்கு அப்படின்னா 0.25% ஆஃப் ஜிடிபி ஃபிஸ்கல் டெபிசிட் குறைக்கணும். ஓகேங்களா? எஸ்கேப் கிளாஸ்னா ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகலாம். காம்பன்சேட்டரி கிளாஸ்னா இந்த டைம் ஜிடிபி நல்லா க்ரோ ஆயிருக்கு, ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேங்களா? ஃபிஸ்கல் டிரான்ஸ்பரன்சி. ஸோ பட்ஜெட் மேக்கிங், டாக்ஸேஷன், இது ரிலேட்டடாக இருக்க டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஃபார்மேட்ல இருக்கணும்னு. அந்த ஃபார்மேட்ல பீப்புளுக்கு அவைல் பண்ணுறது தான் ஃபிஸ்கல் டிரான்ஸ்பரன்சி. ஓகேங்களா? அதே மாதிரி பட்ஜெட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது அது கூட சேர்த்து என்னெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு இந்த ஆக்ட் சொல்லுதுன்னா மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட், மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட், மீடியம் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட். இந்த 4 டாக்குமெண்ட்டையுமே பட்ஜெட்டோட சேர்த்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லுது. இது இன்டெப்தா நீங்க பார்க்க வேணாம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி மீடியம் டேர்ம்னா ஒரு 3 இயர்ஸ் அது மாதிரி எப்படி இருக்க போகுது, செலவெல்லாம் எப்படி இருக்க போகுது, அந்த ஃப்ரேம்வொர்க் தான். ஓகேங்களா? ஸோ ரிவ்யூ அண்ட் மானிட்டரிங் வந்து ஹாஃப் இயர்லி ரிவ்யூ. ஸோ 6 months ஒன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க கண்ட்ரியோட ஃபிஸ்கல் பொசிஷன் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி சிஏஜியுமே அதை செக் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கொரோனா டைம்ல 9.2%
ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து இது இருக்கு. ஸோ இந்த கிராஃப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் சில டைம் கேட்பாங்க இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் ஃபிஸ்கல் டெபிசிட் கம்மியாயிட்டே இருந்துச்சு இல்லை அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னு. ஸோ 2021 2022 இந்த ஃபிஸ்கல் இயர்லேருந்து 2025 2026 பட்ஜெட் எஸ்டிமேட் வரைக்குமே நம்மளுக்கு குறைஞ்சிட்டே தான் வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த இயர்லேருந்து இந்த இயர் கேட்டாங்கன்னா குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அதுவே 2019 இப்போ கேட்டாங்கன்னா குறைஞ்சிட்டே வரல. ஒரு வருஷம் மேலே போயிட்டு தான் வந்திருக்கு. அது நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த கிராஃப் இமேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ கேட்குறாங்க எக்கனாமியில். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம 2018 அமெண்ட் பண்ணோம் இந்த ஆக்டை நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா என்கே சிங் கமிட்டி கீழே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட் வந்து எப்படி இருக்கு, ஏன்னா அது வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுறதே கஷ்டமா இருக்கிறனால அதை மொத்தமாக கண்டுக்காம கவர்மெண்ட் வந்து விட்டுறாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக அதாவது ரொம்ப ரிஜிடாகவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இல்லாமல் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் தான் இது. ஃபிஸ்கல் டெபிசிட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் டெப்த் டு ஜிடிபி ரேஷியோ, இந்த டெப்த் டு ஜிடிபி ரேஷியோவில் நம்ம முன்னாடி இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ 100 ரூபாய் ஜிடிபி எனக்கு 20 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா ரேஷியோ என்னது 5:1 ரேஷியோ. கரெக்டுங்களா? ஸோ டெப்த்துக்கும் ஜிடிபிக்கு இருக்க ரேஷியோ வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் பர்சன்டேஜை விட, ஃபிஸ்கல் டெபிசிட் பர்சன்டேஜை விட அப்படின்னு. அதே மாதிரி ஃபிஸ்கல் கவுன்சில் வந்து இருக்கணும், இது செக் பண்ணக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. எஸ்கேப் கிளாஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால எஸ்கேப் கிளாஸ் நம்ம கொடுத்துருப்போம். பப்ளிக் செக்டர் பாரோயிங் ரெக்யூர்மெண்ட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும்னு மட்டும் சொல்லாமல் பப்ளிக் செக்டர் எப்பெல்லாம் கடன் வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மூலியமாக தான் 2018 வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அது என்னன்னு முன்னாடியே பார்த்துட்டோம். எஸ்கேப் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா அந்த ஆக்டோட செக்ஷன் 4 சப் கிளாஸ் 2ல இருக்கு. இப்போ இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்லயே என்னென்ன கிரிட்டிசிசம் இருக்கு அப்படின்னா இம்பாக்ட் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டெபிசிட்டை குறைங்க, கடனை குறைங்கன்னு இந்த ஆக்ட் சொல்லுது. அப்போ என்ன பண்றாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் கை வைக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை வந்து கட்டணும் அப்படின்னா கவர்மெண்ட் அதுல எல்லாம் கை வைக்கிறாங்க. போர்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது மாதிரி ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட்டபிளாக போகக்கூடிய நிறைய செலவுங்களை வந்து அவங்க பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சர் கெட்ஸ் ஹிட். ஸோ சில பேர் இதை நம்பியே இருப்பாங்க, சில சப்சிடி சில ஹெல்ப்பை நம்பி. ஸோ அதில் கை வைக்கும்போது அதுவுமே எக்கனாமி வந்து டேமேஜ் பண்ணும். ஏன்னா இப்போ எஜுகேஷனுக்குன்னு ஒரு சில பேர் இந்த ஸ்கீமை நம்பி இருக்காங்க, அதில் செலவு குறைக்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு எஜுகேஷன் கிடைக்காம போகும், அதே எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இது மாதிரி வெல்ஃபேரையும் அவங்க கை வச்சாங்கனாலும் பிரச்சனையாகுது. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச். ஸோ எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரே மாதிரி அப்ரோச் கொடுக்கறதுனால அது வந்து கரெக்டாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 100ல் 3%க்கும் 10,000ல் 3%க்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ 10,000ல் 3% சொல்றதுக்கும் 3 ரூபாய் இதை மட்டும் வச்சிருங்கன்னு ஒரு ஸ்டேட்டு கிட்ட சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி க்ரோத்தில் இருக்கிறதுனால இது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்அடிக்குவேட் கவுண்டர் சைக்ளிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ எஸ்கேப் கிளாஸை வச்சு COVID-19 கூட பெட்டர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிஸ்கல் பாலிசியை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணது யாரு, கவர்மெண்ட் உள்ள வந்து ஃபிஸ்கல் பாலிசி மூலிமா வந்து எக்கனாமி ஸ்டேபிளைஸ் பண்ணணும்னு சொன்னது யாருன்னா JM கீன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு ஃபிஸ்கல் பாலிசி, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து எண்ட் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்க்கலாம். ஐ திங்க் இன்னும் ஒரு 4 வீடியோவில் மெயினான எக்கனாமி டாபிக் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோன்னா இந்தியன் எக்கனாமி வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாக்ஸேஷன் இது மாதிரி நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணாதது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன், அதனால தான் இந்த வீடியோ லென்த் ஆகிரும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் சொன்னது ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பிடிஎஃப் வந்து நோட்ஸ் பிடிஎஃப் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நான் வந்து டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிட்டேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.